ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி, எம்பிசிக்கு அவைலபிலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் என்னென்னா ஜென்ரல் டேர்னில் பிசி மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி அப்படின்னா அது பிசியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் அவைலபிலிட்டி பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ நான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸில் எல்லாருமே இருக்குது. ஜென்ரல் டவுன்லேயே இருக்குது, பிசியில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வைப்பாங்க. மியூசியம் இருக்குது, ஹெல்த் சர்வீஸ் இருக்குது, இதே என்ன அப்படின்னா என்சிசி இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, சுகர் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, நீலகிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்ன் பிசியிலே ஜென்ரல் டர்ன் இருக்கும், உமன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்போம். பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிசிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எம்பிசிக்கும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி நெக்ஸ்ட் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அப்படிங்கும்போது ஜென்ரல் டர்ன்லேயும் இருக்குது. இது ரெண்டும் நமக்கு பிஎஸ்டிஎம்மில் வந்துடும். இது நமக்கு பிசியில் வருது. அதாவது பிசி பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ட்ரைனேஜ் போர்டு இருக்குது. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ஷனில் நமக்கு வேகன்சிஸ் ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. இது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு 7 இது இருக்குது. அதுக்கப்புறம் 17,711 இது 2 பிஎஸ்டிஎம்மில் போயிடும் நமக்கு. ஸோ இது நமக்கு பிசிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எம்பிசிக்கு இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் உமன், அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் உமனில் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எம்பிசியில் ஜென்ரல், அதுக்கப்புறம் எம்பிசியில் உமன், அப்புறம் எம்பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி உமனில் பிஎஸ்டிஎம். இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே நமக்கு எம்பிசிக்கு பதிலாக பிசின்னு வந்திருக்கும். நம்ம லாஸ்ட் இதில் பார்க்குறது இதில் எம்பிசி இருக்குது, அவ்வளவுதான். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஆர்கியாலஜியில் ஒரே ஒரு இதுதான் இருக்குது அப்படின்னா எம்பிசி ஜென்ரலில் இருக்குது நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் அப்படிங்கும்போது ஜென்ரல் டர்னில் இருக்குது. இங்கே நமக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. இது ஃபுல்லாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பிசி எம்பிசிக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிடிஎஃப் டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்கும் பாருங்கள், அப் டு ஸோ இதில் ஜேஏ, விஏ, ரூரல், டவுன் பஞ்சாயத்து எல்லாமே நமக்கு கமர்ஷியல் டேக்ஸ் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ பாருங்க, டோட்டல் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. கோர்ட்டில் நிறையா வேகன்சிஸ் நமக்கு இன்னும் இருக்கும்ப்பா. ஏன்னா கோர்ட் இப்போ தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. அண்ட் தென் நமக்கு அர்பன் ஹேபிடேட்டில் கொஞ்சம் வேகன்சிஸ் நிறையா இருக்குப்பா நமக்கு. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹவுசிங் போர்டில் ஜென்ரலில் நிறையா இருக்குது நமக்கு. ஜென்ரல் டர்னில் இருக்குது நமக்கு. ஜட்ஜு தான் அது. அகெயின் கோர்ட்டு தான். கோர்ட்டில் தான் நிறையா நமக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே சென்னை பாருங்கள், சென்னை சப்பார்டினேட் கோர்ட்ஸ் கொஞ்சம் நிறையா நமக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி பில் கலெக்டர் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ அதில் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஹேண்ட்லூம்ஸில் நிறையா இருக்குது. ஆனால் பட் நான் ஹேண்ட்லூம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹேண்ட்லூமில் நிறைய வேகன்சிஸ் நமக்கு இருக்குது.
நெக்ஸ்ட்டு பாருங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெறைய வேக்கன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மில்க் கிரேட் ரெக்கார்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் நெறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு நம்ம டிகிரி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் மில்க்ன்னு பார்த்தா அந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்மின் ஸ்டாஃபு. ஸோ பாருங்க 280. ஸோ கம்ப்ளீட் 280க்குமே வந்து நம்ம எம்பிசிக்கும், பிசிக்கும் இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ மேபி இப்படி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் தான் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க.